ஓம் கடும்பாடி சின்னம்மன் திருக்கோயிலில் பிராட்வேயில் இருக்க கோவிலில் சனீஸ்வரனுக்கு பிரீத்தி பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான வழிமுறையை நாகமாதாவின் அருள் வாக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். தேவையானது மந்தார இலை, ஒரு பிடி பச்சரிசி சாதம், எள், சுத்தமான பசு நெய், சுத்தமான நல்லெண்ணெய் அது மட்டும்தான் தேவை. 2 அகல் விளக்கு. இது இருந்தாலே சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பிரீத்தி நல்லபடியாக செய்யலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. இப்போ நாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். மந்தார இலை இருக்கு இல்லையா, ஒரே ஒரு பிட்டு இலையை எடுத்து அந்த சனீஸ்வரனுடைய பாதத்தில் வச்சு நாம் பச்சரிசி சாதம் வெடித்ததில் ஒரு உருண்டை சாதத்தை நல்லா குழச்சி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு குழி பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் விடணும். அதுக்கு முன்னாடி எள்ளு கையில் வச்சுக்கலாம். அடுத்து அந்த எள்ளையும் அந்த எண்ணெயோட நல்லெண்ணெயும் எள்ளையும் கலந்து பிசைஞ்சு அந்த இலையிலேயே நம்ம ஒரு கை கொள்கிற அளவுக்கு தான் அந்த சாதம் இருக்கணும். அதில் நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு அதில் இந்த பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக இருக்கணும். அந்த நெய்யை விட்டு நாம் அதில் திரி போட்டு ஒரு விளக்கு ஏற்றணும். அது பக்கத்தில் வழக்கமாக நம்ம 2 அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெயை விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். 2 வெத்தலை பாக்கு பழம் எப்படியும் நாம் வைப்போம், அது மாதிரி வச்சுட்டு சனீஸ்வர பகவானை அந்த கிரக கோளாறுகள் நீங்கிறதுக்கு ஒரு பிரீத்தியாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மால் முடிஞ்சது அமைதியான மனசோட உண்மையான நம்ம நல்ல பிரார்த்தனைகளை சனி பகவானிடத்தில், சனி பகவானுக்கு தான் பகவான் சனி என்று பெயர் இருப்பதாகவும் ஈஸ்வர பட்டம் இருக்கிறதாகவும் நமக்கு தெரியும். அதனால் நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய காகவாகனத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த பிரீத்தியை சனிக்கிழமைகளில் பண்ணால் சனி சம்பந்தமான தோஷங்கள் விலகிறதுக்கும் நன்மை நடக்கிறதுக்கும் உபயோகமான முறையில் இருக்கும். அதனால் கோவிலுக்கு போகும்போது நாமளும் மனசு நம்ம நிலைமை ரெண்டும் சுத்தமாக இருக்கணும்.